நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மைனாக்கா வந்துட்டாங்க. ஏமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? விஷயம் இருக்குப்பா. வாயை திறங்க. என்ன இது? வாயை திறங்கப்பா. இத வாங்கிக்கோங்க. கண்ணா, இந்தா இத சாப்பிடு. என்னக்கா? எதுவும் இல்ல, நீ சாப்பிடு. பாட்டி இந்தாங்க. ஏதோ சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதான் லட்டு குடுக்கற. என்னம்மா? அது பாட்டி, சந்தோஷமான விஷயம் ஒண்ணு நடந்தது. அப்பா, மேனகா மேடம் எனக்கு பட்டை செக் பண்ற ஸ்பெஷல் வேலையை எனக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னைக்கு முதல் மாசம் சம்பளம் கொடுத்திருக்காங்க. இந்தாங்கப்பா. அப்பா, அது உன் கையிலேயே இருக்கட்டும்மா. அதெல்லாம் சரியா வராது. எனக்கு கிடைச்ச முதல் சம்பளம் இது. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. கடவுளே, இதுல எவ்வளவு இருக்கும் அக்கா? 12,000 ரூபாய். ஓ, அவ்வளோ இருக்குதா? இருந்தா அக்கா, நீங்க இங்க வாங்க. அது நம்ம லக்ஷ்மியும் கண்ணுக்குட்டியும் திருப்பி வாங்கிடலாம். என்ன மைனாக்கா, அந்த அண்ணா கிட்ட சொன்னா திரும்பி எடுத்துட்டு வந்துடுவார்ல. கண்ணா, அது இப்ப பணம் பத்தலனா கூட லக்ஷ்மி அடுத்த மாசம் வாங்கிடலாம்ல. இப்ப நம்ம இந்த பணத்துக்கு கண்ணுக்குட்டிய வாங்கிடலாம் இல்லையா அப்பா? கண்ணா, அது எனக்கு கண்ணுக்குட்டி வேணும் மைனாக்கா. வாங்கி தருவீங்களா? வாங்கி தர சொல்லுங்க பாட்டி. கண்ணா, நம்ம லக்ஷ்மி ஒரு இடத்துலயும் கண்ணுக்குட்டி இங்கேயும், அப்போ லக்ஷ்மி அங்கேயும் கண்ணுக்குட்டி அம்மாவை பார்க்காம கஷ்டப்படும்ல. சரியாதான் சொல்றீங்க. இப்போ நம்ம அம்மா இல்லாம கஷ்டப்படுறோமே, அப்படிதானே மேனக்கா? வேண்டாம், என்ன மாதிரி கண்ணுக்குட்டி இந்த மாதிரி கஷ்டப்பட வேணாம். யாரும் கவலைப்படாதீங்க, இனிமே நான் அப்படி கேட்க மாட்டேன். கண்ணனுக்கு அக்கா அடுத்த சம்பளம் கிடைக்கும் போது நல்ல ஷர்ட் பேண்ட் எல்லாம் வாங்கி தரேன்னு. இப்போ இந்த மாசம் சம்பளத்துல நிறைய செலவு இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். அப்புறமா நிறைய பேர்கிட்ட சில்லறையா நிறைய கடன் வாங்கியிருக்க, அதெல்லாம் கொடுக்கணும். மைனாக்கா, இதை முதல்ல கொடுங்க. நான் பெரியவன் ஆகி இந்த பட்டு பிசினஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். படிச்சு நல்ல ஒரு வேலை வாங்குவேன், நல்ல சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலை. அப்போ பாட்டியோட, அப்பாவோட, மைனாக்காவோட எல்லா கஷ்டமும் மாறும். பாத்துக்கோ. இந்தாங்க, இத உள்ள வைங்க பாட்டி. என்னப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல வைமா. போமா. சரி. இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க சித்தி. இந்த வீட்ல நடக்கிறது எதுவுமே தெரியாம இருக்க. என் பொண்ணு இவ்ளோ அப்பாவியா இருக்காளே நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. எனக்கு தெரியாம இங்க என்ன நடந்துச்சு? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தான் சொல்றேன். என்ன பத்தியா? என்ன? அதுதாண்டி, மேனகா கிட்ட நான் ஒரு கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அச்சோ, அத கேட்ட உடனே நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். பாரு, இப்ப அது உனக்கு தெரியாதுங்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. விஷயம் என்னன்னு சொல்லுங்க சித்தி.
நீ இந்த வீட்ல இளவரசி மாதிரி சுத்திட்டு இருக்கிறது உன் அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. புரியறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரூபி, உன்னோட சந்தோஷம் எல்லாமே போக போக உனக்கு கல்யாணத்தை பண்ணி இங்கிருந்து அனுப்பலான்னு மேனகாவோட பிளான். சித்தி, அதாவது இங்க உன் அம்மாவை எதிர்க்கிறது நீ மட்டும் தானே. கல்யாணத்தை பண்ணி உன்னை இங்கிருந்து அனுப்பிட்டா இங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. இது அவனோட முடிவு மட்டும்தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் அம்மா கம்பல் பண்ணி சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, உன் அப்பாவும் சம்மதிப்பாரு. அது உனக்கு தெரியாதா? இது அவங்க மட்டும் யோசிச்சு எடுத்த முடிவில்ல. இதுக்கு பின்னாடி இன்னொரு பிரெயினும் இருக்கு. யார் இது? அத சொல்ற அளவுக்கு அவங்க ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. அது வேற யாரும் இல்ல, உன்னோட கூட பிறந்த ரஞ்சித். அவன் எதுக்கு ஏன் விஷயத்துல மூக்க நுழைக்கிறான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத போய் அவன்கிட்டயே கேளு. நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அவன் தானே இந்த வீட்டுக்கு ராஜா. இங்க பாரு ரூபி, இருந்தாலும் உங்க 3 பேர்ல உங்க அம்மாக்கு ரொம்ப பிரியமானவன் ரஞ்சித் மட்டும்தான். மத்தவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சித்தி சொல்றது எல்லாமே சரிதானே ரூபி? எனக்கு தெரியும் சித்தி, அம்மாவும் பையனை ஏதோ பிளான் பண்றாங்க. ஆனா நான் உன் மேல பாசம் வச்சதுனாலதான் சொல்றேன். ஆனா உனக்கு இந்த சித்தி மேல பாசமே இல்ல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? செய்யணும்னு நினைச்சா செய்யலாம், இல்லனா பின்ன ஷாப்ல ரஞ்சித்தோட இடத்துக்கு நான் வரணும்னு சொன்னேன். உன் அப்பா கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னு நீ தானே சொன்ன ரூபி. ஆனா அதெல்லாம் நடந்துதா? அது டாடி எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. ஆனா ஏன் இது வரைக்கும் அது நடக்கல? அதுக்கப்புறம் எப்பவாவது நீ உன் டாடி கிட்ட இத பத்தி பேசிருக்கியா? சித்தி, நீங்க கவலைப்படாம இருங்க. நான் இந்த விஷயத்தை எப்படியாவது உங்களுக்கு முடிச்சு தரேன். கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். சித்தி நினைச்சது நிச்சயம் நடக்கும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நடந்தா போதும். அச்சு மாமா. வாங்க மாஸ்டர். அச்சு மாமா, என்ன யோசிக்கிறீங்க? நான் வந்தது கூட தெரியலையா? 1 2 யோசிக்கிறதுக்கு இன்னைக்கு தானே அந்த பட்டாளுக்கு காசு கொடுக்கணும். சரியா சொல்லணும்னா அதுதான் நான் இவ்வளவு நேரமா யோசனை பண்ணிட்டே இருந்தேன். எதையுமே என்னால யோசிக்கவே முடியல. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு காசை கொடுத்துறேன்னு நான் தான் சொல்லியிருந்தேன். அது எனக்கு தெரியும். அன்னைக்கு நீங்க தான் மைனாக்காக பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு, இந்தாங்க. அட வாங்கிக்கோங்க அச்சு மாமா. இருந்தாலும் மாஸ்டர், உங்ககிட்ட எப்படி இவ்வளவு பணம்? வீடு கட்ட லோன் வாங்கினேன். இப்ப உங்களுக்கு தான் இது தேவைப்படுது. நீங்க எனக்கு அப்புறம் கொடுங்க போதும். ஆனா நான் எல்லாத்தையும் மைனா கிட்ட பேசிட்டேன். இப்ப வாங்கிக்கோங்க. அட வாங்கிக்கோங்க அச்சு மாமா. 1 லட்சத்தை பட்டோட ஆள் வரும்போது கொடுத்துருங்க. மீதி 1 லட்சம் ரூபாய நூல் கொடுத்த வேலாயுதனனுக்கு கொடுத்துருங்க. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. சரியான நேரத்துல தேவையான உதவி செஞ்சா தெய்வத்துக்கு சமம்னு அம்மா சொல்லிருக்காங்க. அந்த தெய்வம் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கு. இத வேற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செய்யற உதவியா நினைக்காதீங்க.
என்ன அச்சு மாமா இது சின்ன குழந்தை மாதிரி. இங்க பாருங்க, மைனாக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். இது ஒரு சின்ன பிரச்சனை தான் மாமா. அப்புறம் அங்க வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க. இப்ப நான் கிளம்புறேன், இல்லனா அங்க ஒரு வேலையும் நடக்காது. அம்மா 2 லட்சம் ரூபாய் மாஸ்டர் கொடுத்துருக்காருமா. சரி, நான் கிளம்புறேன். வணக்கம். வணக்கம். சரி, நான் கிளம்புறேன். மாஸ்டர் கிளம்புறீங்களா? ஆமா, வேலை தானா. போயிட்டு கொஞ்சம் வாங்க. வேலை இருக்கு. போயிட்டு அப்புறம் வாங்க, பார்க்கலாம். போயிட்டு வாங்க. என் வேண்டுதல் பளிச்சிருச்சு. ஒரு வழியா சாட்சாத் அந்த கிருஷ்ண பகவானே உனக்கு வழி வச்சிருக்காரு. பணம் இப்ப உனக்கு கிடைச்சிருச்சுல்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பணத்தை மாஸ்டர் தான் கொடுத்தாரு. கடவுள் யாருக்கு எந்த நேரத்துல என்ன உதவி செய்வாருன்னு தெரியாதுல்ல. கடவுளே உன் கருணையோ கருணை. நீங்க இப்ப வந்தது நல்லதாயிடுச்சு. 1 லட்சம் ரூபாய நான் இப்ப கொடுத்துறேன். மிச்ச பணத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். கடவுளே, என்ன நீ சொல்ற? இன்னும் தவணை வேணுமா? காஞ்சிபுரத்துல இருக்க சண்முக ஐயா கிட்ட இதுக்கு மேல என்னால பதில் சொல்ல முடியாது. மாங்கல்ய பட்டுக்காக நான் வாங்கின அட்வான்ஸை திரும்ப கொடுத்தாகணும். 1 லட்சம் ரூபாய். ஓ ஆமா, உனக்கு அந்த கடனும் இருக்குல்ல? அவங்க இன்னைக்கு வராங்க. இங்க பாருங்க, இந்தாங்க 1 லட்சம் இருக்கு. ஆண்டவா, இது 10வது அச்சு. இது மாங்கல்ய பட்டுக்காக நான் வாங்கின. இங்க பாருங்க ஐயா. பேசாத அச்சு. இந்த பணம் எனக்குள்ளது, நான் தர மாட்டேன். இல்ல வேலையா, பணம் கேட்டு ஆளுங்க வருவாங்க. இப்ப மாஸ்டர் வந்தது மாதிரி வேற யாராவது வந்து உனக்கு உதவி செய்வாங்க. அது வந்து இதோட இன்னைக்கு நல்லது நடக்கும்னு தோணுச்சு. அதிர்ஷ்டசாலி நான் தான். அப்ப வரட்டுமா? வேலையா, மீதி கொடுக்க வேண்டியது 60,000 இருக்குல்ல, நான் வர்றேன். நீ கூப்பிடும் போது வாங்கிக்கிறேன். இல்ல அது வந்து இந்த வீட்டுல எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கட்டும். இங்க பாருங்க ஐயா. உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா என் வீட்டுக்கு நீ வா. உடம்புக்கு வேற சரியில்லை, பத்திரமாயிரு. அச்சுதா, கவலைப்படாதடா, எல்லாம் சரியா போயிடும். மைனா, என்ன மைனா, காலையில வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சோ? இப்போ முன்ன மாதிரிலாம் வேலை இல்லை சார். மாடை கொடுத்ததுனால வேலை எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதுக்காகலாம் வருத்தப்படாத மைனா. நான் வருத்தம்லாம் படல சார். அதாவது பால் கொடுத்தவங்க எல்லாருக்கும் இப்போ உங்க ஃபார்ம்ல இருந்து தானே பால் கொடுக்குறீங்க, அதுல தண்ணி சேர்க்க வேண்டாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. அப்படின்னா அப்ப நாங்க கலப்படம் பண்றோம்னு சொல்ல வர? இல்ல, நான் அப்படி சொல்லல. அந்த சார்லி அண்ணா உங்களுக்கு தெரியாம தண்ணிய கலக்குறாருன்னு எனக்கு தெரியும். அது சரி. சரி, இப்போ நான் கிளம்பட்டுமா? நான் அண்ணனை போய் பார்க்கணும், பணத்துக்காக தான். இல்லன்னு தான் சொன்னாரு, இருந்தாலும் கேட்டு பார்க்கலாம் தான். மைனா, நீ பணத்துக்காக நீ எங்கேயும் கஷ்டப்பட வேண்டாம். 2 லட்சம் ரூபாய இப்பதான் நான் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வரேன். சார், அது இப்போதைக்கு உன்னோட பிரச்சனை முதல்ல முடியட்டும். அப்போ அந்த லோன் பாஸ் ஆயிடுச்சு, அப்படிதானே சார்? பாஸ் ஆக்க வச்சாங்கிறது தான் உண்மை. நீ வருத்தப்பட்டப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் பேங்க் மேனேஜர் கைய காலை பிடிச்சி எப்படியோ அந்த லோனை வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க செஞ்சது பெரிய உதவி. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. இது நல்லா இருக்கே, நீ நன்றி சொல்லணுமா? நமக்குள்ள போய் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு சொல்லு?
இருந்தாலும் இப்பதான் என்னால நிம்மதியா மூச்சு விட முடிஞ்சது. இன்னைக்கு மத்தியானம் பட்டோட ஆள் வருவாரு. இது கிடைக்கலனா அப்போ என்ன ஆகுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்பாவை நினைச்சுதான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருந்தேன். இனி அந்த பயம் வேண்டாம்ல. பட்டுக்கான காசு பிரச்சனை இன்னையோட முடிஞ்சது. அப்பா இப்போ சந்தோஷமா இருப்பாரு. பாவம் நீங்க. உங்க வீட்டு வேலையை தொடங்குறதுக்காக வாங்கின பணம்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்றேன். அதை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத மைனா. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. முதல்ல உன் பிரச்சனை முடியட்டும். சரி வர. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல நான் எதுக்காக வாழணும் கண்ணா? இப்படி ஒரு ஜென்மம். அச்சு, இனி இப்படி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? கிடைச்ச 2 லட்சத்தையும் அந்த வேலாயுதம் கொண்டு போயிட்டான். நல்ல மனுஷன். பாவம் என் பையனா, அவன் என்ன செய்வா? நினைச்சாலே எனக்கு. அப்பா நீங்க இப்படி அழுதுங்கன்னா உங்க உடம்புக்கு ஆகாது. கண்ணா, நான் இதை எப்படி? அச்சு, மைனா வரா. வருத்தப்பட்டது போதும். அவளுக்கு ஒண்ணு தெரிய வேணாம். அப்பா, நான் சாரை பார்த்துட்டு தான் வரேன். 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சுல்ல. ரொம்ப டென்ஷனா இருந்தது. எப்படியோ அதை சமாளிச்சிட்டோம். நிம்மதியா இருக்கு. என்னாச்சுப்பா? ஏன் வருத்தமா இருக்கீங்க எல்லாரும்? ஏன் முகமெல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு? இப்போ என்ன ஆச்சு? என்ன யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கண்ணா, என்னன்னு சொல்லு. அது மைனாக்கா, மாஸ்டர் கொடுத்த பணத்தை வேலாத மாமா வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்பா, நிஜந்தாம்மா, அந்த 2 லட்சத்தை வேலாயுதம் கொண்டு போயிட்டான். இப்ப வந்துருவாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் கிருஷ்ணா? என்னாலதான் இவ்ளோ பெரிய பிரச்சனையே. நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிம்மா? நீ வேலைக்கு போமா. நான் போன பிறகு எப்படி பாட்டி அந்த பட்டுக்கு பணம் கொடுத்தவர் வருவாரு? மைனா, கிடைச்ச பணமோ இப்ப நம்ம கையில இல்ல. நீ இங்க இருந்தா என்ன செய்ய முடியும் மைனா? நீ மட்டும் வேலைக்கு போகாம இருந்தா இருக்கிற வேலையும் போயிட போகுது.
பாட்டி சொல்றத கேளுமா. அம்மாடி, அவங்க வரட்டும். எப்படியாவது நான் டைம் கேட்டு வாங்குறேம்மா. கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அவங்க கிட்ட விஷயத்த சொன்னா புரிஞ்சுப்பாங்கம்மா. உன்ன மாதிரியே அவங்க வீட்லயும் பொண்ணுங்க இருப்பாங்கல்ல. போமா, சொல்றத கேளுமா. என் செல்ல குட்டியில போமா. இதையே நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரி ஆயிடும். யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு தானே நான் இப்ப சொன்னேன். என்னோட பொண்ணு மனசுடைஞ்சு போயிட்டா. அழாதடா, அழாத. டாடி, நான் கிளம்புறேன். இல்லம்மா, நீ திரும்ப காலேஜுக்கு போறேன்னு சொல்றதை என்னால நம்பவே முடியல. எப்படி உன்னோட மனசு இப்படி திடீர்னு மாறிச்சுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்கேயே சுத்தி சுத்தி வந்து போர் அடிக்குது டாடி. ஒரு சேஞ்சுக்காக தான் போறேன். ரூபி, அது நான் காலேஜுக்கு வந்து பேசுறதுக்கு ஒன்றும் அசிங்கப்படலை. இப்போ நாம அங்க போறதுக்கும் கிளம்பிட்டே இருக்கோம். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பாருமா, நீ போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்பவே இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணு. என்னம்மா சொல்ற? என்ன இருந்தாலும் காலேஜ்க்கு போகணும் டாடி, அதுதானே நல்லது. அது உன்னோட இஷ்டம். என்ன உங்களுக்குள்ள ஏதோ அபிநயம் பிடிக்கிறீங்க? அது டாடி, டாடி நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த விஷயம் நடக்கவே இல்லை. என்ன விஷயம்? எனக்கு ஞாபகம் இல்லையே. டாடி நீங்க அதையும் மறந்துட்டீங்களா? ரூபி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு, நான் முடிச்சு தரேன். இப்பவே பண்ணணும். ரூபி, நீ விஷயத்த சொல்லு. நான் சித்தியோட விஷயத்தை தான் சொல்றேன். புரிஞ்சுக்கிட்ட? ரஞ்சிதா மாத்திட்டு அந்த இடத்துல ஹேமா. அததான் நான் உங்ககிட்ட கேட்டது. சொல்லுங்க டாடி, எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, ஒத்துக்கோங்களேன். இது பாருமா, அது வந்து டாடி நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, மாத்தக்கூடாது. நான் உனக்கு கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன், அது போதும்ல. ஆனா ரஞ்சித்தோட இடத்துக்கு இல்ல, அதை விட பொறுப்பான பதவிக்கு நான் ஹேமாவை அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன். நம்மளோட புது வாட்டர் தீம் பார்க் இருக்குல்ல, அதோட பொறுப்பை ஹேமா பார்த்துக்கிட்டோம். இது உண்மையாவா டாடி? இந்த பாருமா, நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், உண்மை. அண்ணா என்ன பேசுறீங்க நீங்க? வாட்டர் தீம் பார்க்க இவள்டையா? ஏண்டா, உன் பொண்டாட்டியோட ஆசை இல்ல, அதை நிறைவேற்றலாம். அண்ணா என்ன இது? ஹேமாவால அதெல்லாம் முடியாது. அது நஷ்டத்துல போய் தான் முடியும். தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.